விடுதலை ஆகி ஒருத்தன் விடுதலுடைய வேல்யூ தெரியாம இருக்கிறான் அப்படின்னா அவன் விடுதலைக்குள்ள இன்னும் அதை என்ன பண்ணல, என்ஜாய் பண்ணல, அதை சரியா உணரல. அப்போ அவன் அடிமையா தான் இருக்கிறான். விடுதலை ஆகியும் அடிமை, வாரிசு என்று சொல்லியும் அப்படி இருக்கிறான் அடிமை. வாரிசு என்று சொல்லி அடிமையா இருக்கிறவனால என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அதனால லிபர்ட்டியுடைய வேல்யூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அதை ரியலைஸ் பண்ணுங்க. அதை ரியலைஸ் பண்ணி அதை என்ஜாய் பண்ணுங்க. ரியலைஸ் லிபர்ட்டி மீன்ஸ் எப்படி சொல்றது, அதை இஷ்டத்துக்கு அலையக்கூடிய ஒரு வாழ்க்கை கிடையாது லிபர்ட்டி அப்படின்னு சொன்னா. அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு டிசிப்ளின் லைஃப், ஒரு ஒபீடியன்ட் லைஃப். அல்லேலூயா. அதனால நாம நினைக்கிறபடி கிடையாது. லிபர்ட்டியை மிஸ்யூஸ் பண்றது தான் சரி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். லிபர்ட்டியை என்ஜாய் பண்றதுன்றது அதை ஹானர் பண்ணுங்க அந்த லிபர்ட்டி. ஏன்னா லிபர்ட்டி கொடுத்தவர் கடவுள். அதை நீங்க ஹானர் பண்ணீங்கன்னா யார் ஹானர் பண்றீங்க? அவர் ஹானர் பண்றீங்க. அல்லேலூயா. ஆனால் அந்த சுதந்திரத்தை என்ன பண்ணாதீங்க, நம்முடைய இருமாப்பாய் ஆளக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவராய் இராமல், சுதந்திரத்தை நம்ம இருமாப்பாய் ஆளக்கூடாது, நம்முடைய இஷ்டத்துக்கு ஆளக்கூடாது, மாம்சத்துக்கு விட்டு கொடுத்து வாழக்கூடாது. சுதந்திரத்தை என்ன பண்ணுங்க, சரியா பயன்படுது.